வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இனிதே ஆரம்பமானது ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் மருத்துவ சேவை. அதன் முதற்கட்டமாக வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்த கோடிகளுக்கு முருங்கப்பாக்கத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாம் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை நடைபெறுகிறது. பக்த கோடிகள் பலர் இதில் பங்கு பெற்று மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார்கள். வீதிகளில் பலர் வீசும் குப்பைகள் மற்றும் தூக்கி வீசப்படும் கண்ணாடி பாட்டில்களால் பலர் பாதிப்படைகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு இந்த முகாம் சார்லஸ் குழுமம் இயக்குநர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஆரம்பித்துள்ளார். மேலும் அவர் வீதிகளில் குப்பைகள் போட வேண்டாம், மக்கும் குப்பை, மக்காத குப்பை மற்றும் கண்ணாடி பொருட்களை முறையாக குப்பை தொட்டியில் மக்கள் போட வேண்டுமென்று மக்களை அன்புடன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி கடற்கரை அழிவின் தொடக்கத்தில் உள்ளதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்று சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டு மையத்தின் சார்பில் 5வது சர்வதேச இளைஞர் மன்றத்தின் விழா நடைபெற்றது. கடந்த 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் இந்தியாவிலிருந்து சார்லஸ் குழுமங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். விழாவில் அவர் பேசியதாவது, புதுச்சேரி கடற்கரை எவ்வளவு அழகுடன் இருந்ததோ அதே அளவுக்கு இப்பொழுது அழிவின் தொடக்கத்தில் உள்ளது. கடல் நீர்மட்டம் அதிகரித்து நமது முன்னோர்கள் பயன்படுத்திய நிலங்கள் அரைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிலத்தடி நீரில் உப்பு நீர் கலந்து குடிக்க தகுதியற்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று பல கடற்கரை பகுதிகளில் நிலத்தடி நீர் குளிப்பதற்கு கூட உகந்ததாக இல்லை. இதனை பார்த்து கொண்டு புதுச்சேரி மக்கள் பொறுமையுடன் தான் இருக்கின்றனர். அதற்காக இவ்வளவு பொறுமையுடன் இருக்க வேண்டியதில்லை. இவற்றை சரி செய்வதாக அரசாங்கங்கள் நீண்ட காலமாக வாக்குறுதி தந்துள்ளன. அவை எப்பொழுது நடக்கும், எப்பொழுது பலன் தரும் என்பது தெரியாது. இதற்கு தீர்வாக அறிவியல் ஆய்வுகளுடன் மூலம் உயிரியல் நீர் சுத்திகரிப்பு முறைகளை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம். முயன்றால் எதுவும் சாத்தியம்தான் என்பதை நிரூபித்து வருகின்றோம். இது தொழில்நுட்பத்தின் காலகட்டம். இந்த தொழில்நுட்பங்கள் உங்களின் பணியாளராக இருக்கட்டும். உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள். உங்களின் புத்தி கூர்மைக்கு மாற்றாக தொழில்நுட்பங்கள் இருக்கும் என்று ஒரு நாளும் எண்ணி விடாதீர்கள். இன்று பல இளைஞர்கள் அரசியலில் இருந்து விலகி நிற்கலாம் என நினைக்கின்றனர். தேர்தலின் பொழுது மட்டுமே அரசியல் கட்சிகளால் இளைஞர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். இது ஜனநாயகத்திற்கான துரோகம். நீங்கள் நாளைக்கான தலைவர்கள் அல்ல, நீங்கள் இன்றைக்கான தலைவர்கள் என்று இவ்வாறு அவர் பேசினார். I come from the Tamil land. முல்லை கொடி காப்பான் பாரி போல் உலகம் காப்போம் நாம் என்று. The people of Puducherry embody resilience, but the people of Puducherry should not have to be this resilient. You are not the leaders of tomorrow, you are the leaders of today. பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் கடலூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி கடலூர் மாநகரத்திற்கு உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கு உரிமை மீட்க தலைமுறை காக்க கடலூர் மாநகரத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தருவதை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் பணிக்குழு தலைவர் தாமரை கண்ணன் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் தர்மலிங்கம் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். தமிழக மக்களுக்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணம் சிறப்பாக நடத்திட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் தாமரை கண்ணன் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். மூத்த வழக்கறிஞர் தமிழரசன், மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் போஸ் ராமச்சந்திரன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சந்திரசேகரன், விஜயவர்மன், கண்ணன், சிவரமேஷ், துரை, சரவணன் மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த செயற்குழு கூட்டத்தில் உரிமை மீட்க தலைமுறைகள் காக்க நடைப்பயணத்தில் 25,000 பேர் கலந்து கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. அதற்கென ஆயத்த பணிகளை தீவிரமாக செயல்படுத்திட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பணிகளை மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பணிக்கமர்த்தவில்லை. இந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அத்தனை பெற்றோர்களிடமும் கையொப்பமிட்டு புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது.
மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஆசிரியர்களை நியமிக்காததால் இன்று மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமாநத்தம் தேர் நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பேச்சுவார்த்தையின்படி நாளை மறுநாள் திங்கட்கிழமை ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர். அதன்பின் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர். இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளியில் உள்ள இலவம் பஞ்சு மரம் அகற்றப்படாத விவகாரத்தில் வனத்துறை அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருக்கும் இலவம் பஞ்சு மரத்திலிருந்த பஞ்சு காற்றில் பறப்பதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த மரத்தை உடனடியாக அகற்றக்கோரி வனத்துறைக்கு முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் எம்எல்ஏ கடிதம் அனுப்பினார். ஆனால் இதுவரையில் அந்த மரம் அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் வனத்துறை அலுவலகத்திற்கு வந்த சாய் சரவணகுமார் வன பாதுகாப்பு அதிகாரி அருள்ராஜனிடம் தான் அனுப்பிய கடிதத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என விளக்கம் கேட்டார். எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு வனத்துறை அதிகாரி பதிலளிக்கும் பொழுது இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆண்டுதோறும் வனத்துறைக்கு பல கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்குகிறது, ஆனால் ஒரு இயந்திரம் வாங்குவதற்கு கூட பணம் இல்லை என கூறுகிறீர்கள். அரசின் பணம் எங்கே செல்கிறது? புதுவையின் வனத்துறை அதிகாரியாக இருக்கும் தங்களுக்கு புதுவையின் விலங்கு என்ன என்று தெரியுமா? எவ்வளவு மரங்கள் உள்ளது என கணக்கு உள்ளதா? எத்தனை மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கிறீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு அருள்ராஜ் சில மரக்கன்றுகள் நடும் படங்களை காண்பித்து அரசு பணம் செலவு செய்யப்பட்டுள்ளது குறித்து விளக்கினார். மேலும் இடம் அளவீடு செய்து பணி நடந்து வருகின்றது என்று விளக்கம் அளித்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த சாய் சரவணகுமார் தொடர்ந்து அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 100% ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் சிகிச்சை அளிக்கும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்மா வெல்னஸ் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா அவர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியன்று புதுச்சேரி வருகை தர உள்ளார். பெண்களுக்கு இளம் வயதில் ஏற்படும் கருப்பை கட்டிகள், செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல், வாயு, குமட்டல், வயிறு கோளாறு, நெஞ்செரிச்சல் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்களும் தீர்வுகளும், இளம் வயதில் ஏற்படும் சினைப்பை நோய், மாதவிடாய் நோய், உடல் பருமன், தைராய்டு, தீராத தலைவலி, குதிக்கால் வலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமடைய மருத்துவ ஆலோசனை வழங்க உள்ளார். முன்பதிவு செய்ய 9509466229 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். திருவண்ணாமலையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட கோரிக்கை மாநாடு ஆண்டாள் சிங்காரவேலு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ரகுபதி, தமிழ்நாடு கிராம நிர்வாக ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ரமேஷ், தமிழ்நாடு நில அளவை ஒன்றிணைப்பு மாவட்ட சங்க தலைவர் விஜயகுமார், தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ரமணன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாநாட்டில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் மகளிர் அணி மாவட்ட தலைவர் காவேரி வரவேற்புரையாற்றினார். மாநில அமைப்பு செயலாளர் பெருமாள் துவக்க உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் பருதிமால் கலைஞன், வருவாய் ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் பார்த்திபன், கிராம நிர்வாக ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ஏழுமலை, வருவாய்த்துறை சங்க மாவட்ட செயலாளர் சென்னையன், தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்க மாவட்ட செயலாளர் கலிமுல்லா, வருவாய் ஊழியர் சங்க சேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினர். மேலும் மாநில பொதுச் செயலாளர் பிரபு, முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர், தமிழ்நாடு நில அளவை ஒன்றிணைப்பு மாநில தலைவர் ராஜா ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் வலியுறுத்தப்பட்ட முக்கிய கோரிக்கைகள்: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணிபுரியும் அனைத்து நிலை அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் தமிழக அரசால் இயற்றப்பட வேண்டும். அலுவலர்களுக்கு எதிரான தாக்குதல்களில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணிபுரிபவர்களுக்கு தகுந்த காலவரையிலான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதிக பணி நெருக்கடி காரணமாக நிலை அலுவலர்கள் மன அழுத்தத்துடன் பணியாற்ற வேண்டிய சூழல் நீக்கப்பட வேண்டும். வருவாய்த்துறையின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இம்மாநாட்டில் வருவாய்த்துறையினர் மற்றும் அனைத்து சங்கங்களின் உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள். மாநாடு முடிவில் மாநில செயற்குழு உறுப்பினர் கங்கா பவானி நன்றி கூறினார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற கைவினைப் பொருட்கள் விநாயகர் சிலை உருவாக்குவது குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாமில் பத்மஸ்ரீ முனுசாமி ஆர்வமுடன் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார்.
மாணவர்களின் தனித்திறமையை வளர்க்கும் விதத்திலும் கைவினைக் கலைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினைக் கலைஞர் முனுசாமி கடந்த 34 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கைவினைப் பொருட்கள் செய்வது குறித்த பயிற்சி அளித்து மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் இன்று புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் உள்ள இசையம்பலம் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாணவர்களுக்கு கைவினைப் பொருட்கள் உருவாக்கும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியைகள் கலந்து கொண்டார்கள். பயிற்சியில் புவிசார் குறியீடு பெற்ற சங்கராபரணி ஆற்று களிமண் மூலம் கைவினைப் பொருட்கள் மற்றும் விநாயகர் சிலைகள் உருவாக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆர்வமாக கைவினைப் பொருட்கள் மற்றும் விநாயகர் சிலைகளை உருவாக்கி பயிற்சி பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் ஆர்கே நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் பக்தர்கள் வேண்டுதலின் பேரில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் முத்து ஆண்டாள் குடும்பத்தினர் சார்பில் வடை பாயாசத்துடன் கூடிய அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. அறுசுவை விருந்தில் புதுச்சேரி அரியங்குப்பம் ஆர்கே நகர் மட்டுமின்றி ஏராளமான பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜெயந்தி வேல்முருகன், லிசியன் குலோதேன் மற்றும் புதுச்சேரி அரியங்குப்பம் தொழிலதிபர் கணபதி மற்றும் சங்கீதா கணபதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக அருள்மிகு திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவசைலநாதர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் செய்த முத்து ஆண்டாள் குடும்பத்தினருக்கு ஆலயத்து நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரியங்குப்பம் டோல்கேட் அருள்மிகு மன்னாதசாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதனையொட்டி அம்மனுக்கு சகல அலங்காரங்களும் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதியுலா காட்சி சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் கரகம் புறப்பாடு நடைபெற்றவுடன் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். தீமிதி திருவிழாவில் சபாநாயகர் செல்வம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், முன்னாள் சேர்மன் ஆனந்தன், அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் டோல்கேட், கன்னியாகோவில், அரியங்குப்பம், புதுச்சேரி மற்றும் மணவெளி, ராதாகிருஷ்ணன் நகர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் மாணவரணி அமைப்பாளராக ரோஷன் அக்தர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ரோஷன் அக்தர் அவர்கள் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் மாநில கழக அமைப்பாளர் சிவா அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். இவர்களுடன் புதுச்சேரி மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், பொதுக்குழு உறுப்பினர் வேலன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில அமைப்பாளர் சங்கர், மாநில தகவல் தொழில்நுட்பணி தொழில் ஒருங்கிணைப்பாளர் பாலபாரதி, சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில துணை அமைப்பாளர் SML லியாகத்தள்ளி, தேங்காய் திட்டு கழக முன்னோடி சேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆவணி மாத அமாவாசை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலய பிரகாரத்தில் வீதியுலா வந்த அம்மன் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு தாலாட்டு பாடல்களுடன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் கையில் தீச்சட்டி ஏந்தி அம்மனை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முருங்கப்பாக்கம் அரவிந்த நகரை சேர்ந்த மகேஸ்வரன், கோவிந்தராஜன், அருள் மற்றும் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்த சுமார் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உற்சவத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரவிந்த நகர் மற்றும் முருங்கப்பாக்கம் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஊஞ்சல் உற்சவத்தில் சிறப்பு விருந்தினர்களாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் அரியங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் குமியன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் 406வது பிரம்மோற்சவ தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மீன் அலங்காரத்தில் சிம்ம வாகனம், யானை வாகனம், அன்னப்பற்றி வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுலா மாட வீதிகளில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான தேர் திருவிழா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 6ஆம் வெள்ளியான நேற்று முத்து பல்லக்கு திரு வீதியுலா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால்,
தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவம் மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பிரம்மாண்ட மீன் அலங்காரத்துடன் கூடிய முத்து பல்லக்கில் சுவாமி வீதியுலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பல்லக்கு வீதியுலாவினை துவக்கி வைத்தார். மேலும் நடைபெற்ற விழாவில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழு உபயத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ், திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் தலைமையிலான குழுவினர்கள், கிராம மக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மீனவர் கிராமமான பெரிய காலாப்பட்டு பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ சேங்காழ்நீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி பஞ்சாயத்து சார்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதன்படி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என கடந்த 2023 ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு 2 ஆண்டு காலமாகியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி புதுச்சேரி சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்டு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.